ஆரம்பத்துல இருந்து தமிழ் சினிமாவுல இருக்க உச்ச நட்சத்திரமா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க லிஸ்ட் ஏராளம். குறிப்பா சொல்லப்போனா எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இவங்களோட நிலைமெல்லாம் எப்படி என்னன்னு தெரியும். குறிப்பா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சியை உருவாக்கி அப்புறம் மிகப்பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 30%. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல வாங்கின பர்சன்டேஜ் பார்த்தா 8% ஆனா அவருமே ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாரு. அப்படி இருக்கிறப்போ விஜய் டிவிகேல உள்ள விஜய் கட்சி ஆரம்பிச்ச வயசு, அதுக்கப்புறம் அவருடைய வயசு பார்த்தா சின்ன வயசு, சின்ன பையன். இவன் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கட்சிய வழி நடத்தி கொண்டு போறான், எந்த மாதிரி ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்க போறாங்க, விஜயால எப்படி இந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க முடியும், மிஞ்சி போனா எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாரு, ஒரு 8% வாங்குவாரு, அவ்வளவுதான் வாங்குவாரு, அதுக்கு மேலாம் வாங்க முடியாது. இவருக்கு கூடுற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது, அப்படியே ஓட்டா மாறினாலும் அது சீட்டா மாறாது. அப்புறம் வர்ற கூட்டம்லாம் முக்காவாசி கூட்டம் ஓட்டரடியே கிடையாது அவங்களுக்கு. எல்லாருமே இந்த தற்கொலை கூட்டங்கள், அணில் குஞ்சுகள், விஜயை பார்க்கணும், சினிமா கவர்ச்சி, விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தாலதான் அவ்வளவு கூட்டம் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்துல பாதி பேருக்கு எஸ்ஐஆர்ல எல்லாம் பேர் கிடையாது. இவ்வளவு கூட்டம் விஜய் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வர்றாங்க. சினிமால பார்த்தவர் ரியல்ல நேர்ல நம்ம ஏரியால வர்றப்போ அவரை பார்க்க கூட்டம் வரதான் செய்யும். இந்த மாதிரி அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு விமர்சனமும், அந்த அளவுக்கு ஒரு கட்சி மேல ஒரு குறைச்சி மதிப்பிடுறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.